ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன பாத்திரத்தில் ஊறின்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான பருப்புருண்டை மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பும் 100 கிராம் கடலைப்பருப்பு, அதாவது சரிக்கு சரி 1:1 ரேஷியோவில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும். இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்புக்கு திட்டமாக மிளகா வத்தல் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த மிளகா வத்தல் உப்பு போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறோம். இப்போ மோர் குழம்புக்கு இது ஒரு 3/4 லிட்டர் கெட்டி தயிர், பசுந்தயிர் காய்ச்சி தோச்சி வச்சுருக்கேன். நல்லா கெட்டிமாக உறைஞ்சி வந்திருக்கு. இந்த தயிருக்கு, இந்த மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, துவரம்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊறி வந்திருக்கு. இந்த மோர் குழம்பு அரைக்கிறதுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கொப்பரைக்காய் இருந்தது, அதை திருத்தி வச்சுருக்கேன். சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு இந்த பருப்பையும் அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறோம். மோர் குழம்புக்கு நான் உங்களுக்கு உப்பு போடும்போது காமிக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, பருப்பெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுத்து. உருண்டையை வச்சு வெந்துட்டு தான் பார்க்கலாம். இப்படி கையால் விளக்கி பார்த்தா ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இப்போ வெந்தெடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் குறைன்னு, ரொம்ப நைஸாக இல்லாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஊற வச்சு அதை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை இதை போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, பருப்பு உருண்டை வெந்தெடுத்து இப்போ நம்ம உரக்கூத்தி வச்சுருக்கிற அந்த கெட்டி தயிர் ஒரு 3/4 லிட்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு அடுப்பை மூட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு திட்டமாக உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே பருப்பு உருண்டையிலலாம் உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த மோருக்கு மட்டும் உப்பு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், சீரகம், துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி எல்லாம் போட்டு இந்த மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு. அதையும் இதோடு சேர்க்குறேன். இது லைட்டாக நுரைச்சி வரட்டும், கொதிக்கக்கூடாது. நல்லா இப்படி நுரைச்சி வரட்டும். நுரைச்சி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை இதோடு சேர்த்து கடுகு தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நல்லா இதோட கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும், உப்பும் கரைஞ்சி வரும். இது லைட்டாக நுரைச்சி வரட்டும். நுரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாருங்கள், மோரில் லைட்டாக சூடு வந்துடுத்து. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை இதோட சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்துட்டு இன்னொரு அடுப்பில் கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான். இது பாருங்க, நல்லா சூடு வந்து நுரைச்சி வந்துட்டுருக்கு. பெருங்காய பொடி சேர்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன். அதையும் இதோடு சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான பருப்புருண்டை போட்ட ஒரு மோர் குழம்பு ரெடியாக எடுத்து. நீர்க்க இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம துவரம்பருப்பு அரிசி அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா? நாள் ஆக ஆக ஆறினோன்னே நல்லா கெட்டிமாக வந்துடும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சாத்தை வடித்து பொலன்னு வடித்து இந்த மோர் குழம்பையும் ஊற்றிட்டு அந்த பருப்பு உருண்டையும் தொட்டுண்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கோ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.